இருந்தாலும் கூட இறந்தாலும் பிறந்தாலும் பேர் சொல்ல வேண்டும். இவர் போல யார் என்று ஊர் சொல்ல வேண்டும். ஒரு மனிதனாகப்பட்டவன் இந்த மண்ணுலகத்தில் வாழ்ந்து மறையும் வரைக்கும் ஒரு மனிதனுக்கு என்ன தேவை? அவசியம் ஒவ்வொரு மனிதனுக்கும் 3 தேவை. தயவுசெய்து உங்களை கையெடுத்து கும்பிடுறேன். இந்த தமிழ்நாடு அழிஞ்சதுக்கு காரணம் இதுதான். எதை அழிஞ்சிச்சு? அதான் நீ சொன்னதுதான். நான் என்னையா சொன்னேன்? தயவுசெய்து நீங்க சொன்னதுதான். நான் சொன்னதுன்னா என்ன சொன்னேன்? 3 சொன்னீங்கல்ல. எந்த 3? நீங்க என்ன நான் சொல்றேன்னா நீங்க உணவு, உடுத்த உடை, இருக்க இருப்பிடம் ஆக மனிதனுக்கு அடிப்படை தேவை 3 தேவை நான் சொன்னேன். என்ன சாமி நீங்க நாரதரு மேலோடத்துல வந்திருக்கீங்க, இந்த 3 தெரியாம தமிழ்நாட்டுல இருக்கீங்களே. நான் சொல்ற 3 கேட்டுக்குங்க. அதென்ன 3 கேட்டுக்குங்க சாமி. சரி சொல்லியா. கப்பு, தண்ணி, சரக்கு. அருமையான விஷயம். ஆமா, உலகத்துல மிக அவசியம் அதுதானே. இப்ப மனுஷனுக்கே 3 தானே. மனிதனுக்கே நீங்க வேணும்னா காலைல கூட சாப்பிட்டு கூட போங்க. ஏங்க ஏன் அவங்க மூஞ்சில முழிச்சா வழக்கமா அமைப்பாளர்னாலும் பரவாயில்ல. ஒரு மனிதன் அடிப்படை தேவை என்னன்னா உண்ண உணவு, உடுத்த உடை, இருக்க இருப்பிடம் ஆக 3 வேணும்னு கேட்டேன். அதே போல அறம்பொருள் இன்பம் என சொல்லக்கூடிய குடும்பத்துல மனிதனுக்கு ஒவ்வொரு மனிதனுக்கும் தேவை. அதை நான் சொல்லிக்கிட்டு வரேன். அப்புறம் கப்பு, தண்ணி, சரக்குன்னா நல்லா சாமி. இந்த 3 சாப்பிட்டோம்னு வச்சுங்க, சங்கர நாராயணன்ட்டே பேசுவான். போனா போவாரு, வானா வருவாரு. தெரிஞ்சுக்குங்க. அப்படித்தான் இன்னைக்கு தமிழ்நாட்டு இளைஞர்களை கெடுத்து வச்சிருக்காங்க. சரி, அது பெரிய இடத்து போல அது நம்மளுக்கு தேவை. மது பிரியர்கள் அப்படி சொல்லக்கூடாது. மது பிரியர்களா? சரி இருக்கட்டும். அது மரியாதை